சோமு சார், நீங்க எப்படி சார் இதை பார்க்க வேண்டியது இருக்குது, எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? ஒரு பக்கம் மதிவாணன் சார் சொல்லும் பொழுது அது அதிமுகவுடைய வாக்கு வங்கியே கொலாப்ஸ் பண்ணும், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி விசிகாவுடைய வாக்கு வங்கின்னு சொல்றாரு. பொன்னுலன் சார் சொல்லும் பொழுது அது திமுக அண்ட் அலைன்ஸோடைய வாக்கு வங்கி தான் சிதறடிக்கும், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றாரு. எந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? அதாவது இந்த ஏப்ரல் மாதம் வந்தாலே பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர், ஒரு தரையுமே அப்படி தான் ஆகுது. குளிர் அதை நடுக்குது எனக்கு, பயங்கர மழை குளிர் வேறு. ஏன்னா தேவைக்கா ஆட்சி சாத்தியமான தலைப்பு வைக்கிறப்ப ஏன் ஏப்ரல் மாதம் குளிர் அடிக்கக்கூடாது? நம்மளும் சீரியஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த குளிர் தான் எனக்கு, தலைப்பை பார்த்ததுலேருந்து எனக்கு குளிர் வந்துடுச்சு. அந்த குளிரோடையே வந்து மழை கடுமையாக, தமிழ்நாடு முழுக்க மழையா, சென்னையிலையும் மழையில் தானே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நனைந்து தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. இதில் என்ன அப்படின்னா, ராமராஜனுடைய கரகாட்டக்காரன் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுருச்சு. அப்புறம் அடுத்தடுத்தது 1-2 படம் வெற்றி பெற்றுருச்சு. அப்போ அவருடைய ஆஸ்தான நடிகர்கள்லாம் இருப்பாங்கள்ல, சில சங்கிலி முருகன் மாதிரி, அப்புறம் கவுண்டமணி, செந்தில். கவுண்டமணி வந்து ரெகுலராக நடித்தாலும் அவர் நான் சொல்கிற பட்டியலில் அவர் வர மாட்டார். மற்றவங்களாம் இந்த ஃப்ரீ டயத்தில் உட்காந்து என்ன பேசுகிறேன்னா, ராமராஜன் வந்து கட்சியை ஆரம்பித்து இது முதலமைச்சர் ஆனோன்னே எனக்கு வந்து பிடபிள்யூடி துறை பொதுப்பணித்துறை, அது என்ன உனக்கு பொதுப்பணித்துறை, நான் தான் பொதுப்பணித்துறை, நீ வேணால் நிதித்துறை எடுத்துக்க அப்படின்னா, அது செட் ஆகாது, வேணால் போக்குவரத்து துறை வச்சுக்குவோம், இப்படி பேசிகிட்டு இருப்பாங்களாம். அதேமாரி இன்னொரு காமெடி பார்த்தீங்கன்னா, சிவாஜி வந்து மூன்னு நினைக்கிறேன், தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தார் 1989. ஜானகியோட கூட்டணி. அப்போ தஞ்சாவூரில் ஞானம் தேட்டரில் அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அது சினிமா தேட்டர், அது அதுக்கப்புறம் மூடிட்டாங்க. இந்த மாதிரி கூட்டங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது ஹோட்டல் ஆகிடுச்சு. அப்போ அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, நம்ம கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் மேஜர் சுந்தரராஜன் தான் காவல்துறை அமைச்சர். என்ன காரணம்னா, அவர் தான் பல படங்களில் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்காரு. இது உண்மையிலே அந்த இதில் அவங்க பொதுக்குழுவில் இருந்த விஷயம், தினசரிகளில் வந்த விஷயம். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அது பின்னாடி வரக்கூடிய பின்னால் வரும் சந்ததியினர் கல்வெட்டில் எழுதி பாடிப்பாங்கிற மாதிரி தேவைக்கு ஆட்சி சாத்தியமானலாம் ஒரு டிபேட் பண்ணாங்க ஐயா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த பெருமையான ஒரு கணத்தில் நானும் இருக்கிறேங்கிறது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இவங்க அடிக்கடி சொல்கிறாங்கல்ல 1977 திரும்பி வரும் அப்படின்றதுன்னு. அதில் என்னென்னா, அதிமுக வாங்கினது 33%, திமுக 24. இதில் காங்கிரஸும் ஜனதாவும் தனித்தனியாக நின்று கணிசமான வாக்கு வாங்கியிருக்கு 37%. அப்போ அந்த ஓட்டு பிரிஞ்சதுனால தான் அதிமுகவுக்கு கணிசமான சீட்டு கிடச்சிச்சு. அதான் யதார்த்தம். இவர் காமராஜுடைய மறைவு, அப்புறம் வந்து பழைய காங்கிரஸ் தான் ஜனதாவாச்சு. இது ஒரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த 2021 திமுக 45% வாங்கியிருக்கு, அதிமுக 39% வாங்கியிருக்கு. இந்த நாம் தமிழர் 6.6, மற்றதெல்லாம் சேர்த்து ஒரு மக்கள் நீதி மையம் அவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 12%. ஸோ இந்த முறை பார்த்தோன்னு வச்சிங்க என்ன ஆகும்னா, நான் தாவேக்காவுக்கு 2% தான் வரும்னு தான் நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். சாத்தியமா இல்லை, நான் சொல்லிட்டு இருக்கிறது. அவங்க வந்து அமெரிக்காவில் கூட ஆட்சி அமைக்கிறதா சொல்வதற்கான உரிமை உண்டு, அதை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காலேயும் விஜயோடைய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்ம தமிழ் மக்கள் மாதிரி அவங்களும் இருந்தாங்க அப்படின்னா சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவைக்காவுக்கு 2 இது போட்டிருந்தேன். இப்போ நாத்தாக்காலேருந்து தான் நிறையா ஓட்டுகள் இங்கே வரும் அப்படிங்கிறது தான் பல பேர் சொல்கிற ஒரு விஷயம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேர்தலில் நாத்தாக்காலேருந்து கணிசமான வாக்கு இங்கே வந்து இது ஒரு 6%, நாம் தமிழர் கட்சி ஒரு 4% வச்சா மொத்தம் 10% தான் பிரியுது. மற்ற சின்ன சிலுவண்டு கட்சிகள்லையும் அதுக்குள்ளே வச்சிங்க, அதை தாண்டிலாம் ஒன்றும் பெருது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 90% ஓட்டுகள்லாம் 80% வைங்க, அதை திமுகவும் அதிமுகவும் தான் பிரிக்குது. அப்போ இந்த 2 கட்சியில் ஒன்று தான் வரும். ஒரு விஷயம். இன்னொன்று, வாக்கு சதவிகிதம் இல்லை வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறதுங்கிறது வேறு, சட்டமன்றத்தில் சீட்டு கிடைக்கிறதுங்கிறது வேறு. சார் எனக்கு புரியுது சார். ஆனால் யாரை பார்த்தாலும் ஒரு கருத்து சொல்கிறாங்க, யாருக்கு வாக்களிச்சிங்க தாவேக்காவுக்கு, யாருக்கு வாக்களிச்சிங்க விசிறுக்கு, யாருக்கு வாக்களிச்சிங்க விஜய்க்கு அப்படின்ற வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்யப்படுது இல்லையா? இப்போ அது என்ன அரசியலை சுட்டி காட்டுது? அதாவது உங்களுடைய கேள்விக்கு நான் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு பாருங்கள். நார்வேயுடைய பிரதமர் ஜோனஸ் வந்து இன்றைக்கி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அங்கே வந்து 13 வயதுக்கு வரைக்கும் ஏற்கனவே சிறுவர்கள் வந்து இந்த சோசியல் மீடியா பயன்படுத்த முடியாது.
இப்போ 16 வயதாக அதை ஆக்கிட்டாங்க இன்னையிலேருந்து. ஏன் சொல்கிறாருன்னா, இந்த 16 வயதுக்கு உள்ளார நீங்கள் சோசியல் மீடியா வந்து தொடர்ந்து பார்க்கும்போது மூளை மழுங்கடிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். உங்களுக்கு கேள்விக்கான பதில். இது ஏற்கனவே இப்படி மூளை மழுங்கடிக்கப்படுங்கிறது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு ஆசிரியர்களை 16 வயதுக்கு குறைவானவங்களுக்கு தடை பண்ணிட்டாங்க. அதே போல் பிரான்ஸு ஸ்பெயினில் வந்து சட்ட முன்வரைவு ரெடி ஆகிட்டு இருக்கு, வரப்போகுது, இந்த வந்துடும். அப்புறம் இதுக்கான ஆலோசனை வந்து பிரிட்டன், டென்மார்க் மாதிரியான நாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன, ஏன் சொல்கிறாங்க, அறிவியல்லாம் சொல்கிறாங்கன்னா, அதீதமாக அதை பார்க்கும்போது கற்பனை உலகத்தில் போயிட்டு அவங்களையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு தனிமை உணர்வு, அப்புறம் அந்த தாழ்வு மனப்பான்மை, அப்போ இந்த ரீல்ஸ் பார்த்து தள்ளி 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 விட்டு என்ன ஆகுதுன்னா கவனச்சிதறல். ஒரு நிமிஷம் ஒரு வாக்களிச்சவங்க தானே சார் கையில் மை வச்சுக்கிட்டு நான் வாக்களித்தேன் யாருக்கு அப்படின்னும் போது தாவேக்காவுக்கு. அதாவது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைத்தனமானவர்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும். யதார்த்தத்தை நான் சொல்கிறேன், யாரையும் கூட குறைச்சி சொல்லவில்லை, இருக்கும். அதற்காக மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களாம் பெரிய அறிவாளின்னு சொல்லவில்லை. அதுலேயும் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுற ஆள் இருக்குது. அதாவது ஒரு கட்சியோடைய கொள்கையோ செயல் திட்டமோ அது எதுவுமே தெரியாது. என் தலைவரியா அவர் என்ன வந்து நின்னாருன்னா, இந்த சினிமா நடிகர்களுக்கு இருக்கிற மோகம் 100% வச்சுக்கிட்டிங்கன்னா, சினிமாவில் இல்லாத அரசியல் தலைவர் இருக்கான்னு வச்சிங்களேன், அவங்கள வந்து ஒரு 10% அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க வாக்குறுதி என்ன, அது நிறைவேற்ற முடியுமா, மக்கள் நலத்திட்டமா, அதுக்கு பட்ஜெட்டில் இடம் இருக்கா, எதையும் யோசிக்க மாட்டான். தலைவர் வந்து நின்னார்னா. அதே மாதிரி சில பேர் சொல்லுவான், அந்த கட்சி ஓட்டு போட வேணாம்னு நினச்சேன், அந்த பேலட்டை போய் பார்த்த உடனே வழக்கம் போல் கை எங்கே போயிடணும். இதெல்லாம் சைக்கோ தான். நான் என்ன சொல்கிறோம், ஒரு தேர்தலேன்னு ஒருத்தருக்கே ஓட்டு போடாதேங்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பார்ப்போம் யார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற, அதுதான் அறிவுடைமை. ஆனால் இங்கே குழந்தைகள் தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக, குழந்தைத்தனமானவர்கள் தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இது இருக்கிறதுனால தான் நம்ம இப்படிலாம் பேசிட்டு இருக்க வேண்டியது. அப்போ இப்போ இங்கே சமூக வலைதளங்களில் தாவேக்காவுக்கு வாக்களித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் வாக்குரிமை இல்லாதவங்கன்றீங்களா? இல்லை, இருக்கலாம், ரெண்டு தரப்புலையும் இருக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணுன்னா, இதில் மிகப்பெரிய வந்து நான் குறை சொல்கிறதுனா நடிகர் சூர்யாவையும் நடிகை கார்த்தியும் தான் நான் வந்து பெரிய அளவில் குறை சொல்லுவேன். நான் குற்றம் சாட்டுறேன். இப்போ அவங்க வெளியில் தெரியாமல், அதாவது பெருசாக சொல்லிக்காமலேயே அகரம் மூலமாக பல்லாயிரம் பேரை வந்து பட்டதாரி, பொறியியல் பட்டதாரியும் மருத்துவர்களும் ஆக்கிட்டு இருக்காரு சூர்யா. கார்த்தி பார்த்தா உழவன் ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டு உழவர்களுக்கான விஷயங்கள் எவ்வளவோ பண்ணுறாரு. அதில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் டீனரில் கூட வழக்கமாக அங்கே ஒரு அரங்கில் நடக்கும், அங்கே போயிருந்தேன். நான் போய் பார்த்தா பெருசாக கூட்டமே இல்லை. இப்போ ஒரு நடிகருடைய கூட்டம்னா எவ்வளோ கூட்டம் வரும்? இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற தப்பு என்னன்னா, விஜய் மாதிரி ஒரு இந்த சோசியல் மீடியாவில் இதுக்குன்னு ஒரு டீமை போட்டு காசை கொடுத்து பரப்பி இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க, சோசியல் மீடியாவில் பரவி இருக்கும். இல்லைங்க சார், இல்லை இதை சொல்லிக்கிறேன், இதை மட்டும் சொல்லிக்கிறேன். சோசியல் மீடியாவிலேருந்து யூடியூப்பில் பேச ஆரம்பிப்பாங்க, யூடியூப்லேருந்து டிவியில் பேசுவோம். ஏன்னா டிவியில் வர செய்தியை வச்சுட்டு யூடியூப்பு சோசியல் மீடியா வந்த காலம் போயிடுச்சு. இப்போ என்னன்னா சோசியல் மீடியாவில் எது பரவலாக இருக்குது அது யூடியூப்புக்கு வரும், யூடியூப்ல டிவிக்கு வரும். இதை அவங்க செய்யல. எனக்கு இந்த நரேஷன் இருக்கு இல்லைங்க சார், இப்போ தேர்தல் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு, அப்போ வந்து எல்லா ஊடகங்களும், சமூக வலைதளத்தில் இருக்க ஊடகங்கள்லாம் நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவேன், நான் டிவிக்கு ஓட்டு போடுவேன், விஜய்க்கு ஓட்டு போடுவேன், மாற்றத்துக்காக ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேம்பெயின். வாக்களித்து முடிச்சுட்டாங்க, வாக்குப்பெட்டி பூட்டி ஒரு அறையில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அந்த விஷயங்கள் செய்யறதும் அப்படின்றதும், அமைச்சரவை பட்டியல் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்றதும் இருக்கு இல்லையா, இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்ன்னு கேட்குறேன். இதை ரெண்டு விதத்தில் சொல்கிறேன். முதல்ல அந்த அமைச்சரவை பட்டியலை நம்பாதீங்க, அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான். ஏன்னா அதில் வந்து ஒரு முக்கியமான பெயர் விடுபட்டிருக்கு, அதில் ஆளுநர்னு என் பேர் இருக்கணும். அது எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இவர் தளபதி சொல்லியிருப்பாரு, அது பிரிண்டிங் மிஸ்டேக்கில் மிஸ் ஆயிடுச்சா அதில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆமாம், அதனால் இல்லை, ஒருவேளை வந்து எதிரிகளோட சதியா போச்சா, அந்த லிஸ்ட் எதுக்காக போடப்பட்டது, எதுக்காக பரவி விடப்பட்டது, ஒருவேளை இவர் மாதிரி ஆட்கள் அதை பயன்படுத்தி இருங்க, நக்கல் பண்ணல. நக்கல் இல்லைங்க, ஒருவேளை பேசிட்டு இருக்காரு. இல்லை, ஒருவேளை எதிரிகள் கூட பண்ணியிருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா அதனால தானே என் பேர் விட்டு போயிருக்குன்னு நான் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தான் நான் வந்து தளபதி கூட நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் ஆளாக்கி இருக்கேன். நீங்கள் தாவேக்காவா சார்? அப்போ ஏங்க எப்பங்க நான் தாவேக்கா இல்லைன்னு சொன்னேன்? எங்கேயாச்சும் சொல்லியிருக்கேனா? தாவேக்கா தான் சொன்னது இல்லையே தவிர இல்லை தாவேக்கால இல்லாதவங்க தாவேக்கால ரீசெண்டாக சேர்ந்து 106 பேர் தேர்தல் நின்றுருக்காங்க. அப்படிங்கிறப்ப நான் இன்னும் வெளியே நின்றுட்டு சப்போர்ட் பண்றேன்னு வைங்களேன், அதுல தப்பு இல்லையா? நல்ல விஷயம் சொன்னாரு. ஜோக் சார், இதை தாண்டி
இதுல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுது. இது வந்து எதிரணி மதிவாணன் சார் சொல்ற மாதிரி எதிரணியினராக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, நாதக 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இதை பர்பஸ்ஃபுல்லா பண்றாங்க அப்படின்னா இது ஒரு தற்குறி கட்சின்னு வலுவாக உருவாக்குறதுக்கான முயற்சியா இதை கையில் எடுக்கிறாங்களா? இல்லை, 2 விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று, இதை வந்து இந்த கட்சியாக செய்வாங்கன்னு நினைக்கல. ஏன்னா இது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், தேர்தல் வரைக்கும் போராடியாச்சு, களத்துலேயும் போராடியாச்சு, சோசியல் மீடியாலும் போராடியாச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாக ரொம்ப இருப்போம் பார்த்தா இது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க அது மாதிரியான விஷயம். ஏன்னா இப்போ வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக போச்சு. சாட் ஜிபிடியில் போட்டோம்னா வந்துடுது. அந்த மாதிரி பண்ணலாம். ஒன்று இல்லை, தாவேக்கையில் இருக்கக்கூடிய ஆர்வ கோளாறுகளை இல்லை யாரும் சொல்லி கூட அந்த தலைமையில் இருக்கிறவங்களே கூட இப்போ ஏன்னா பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிளப்பி விடுற தகவல்கள் பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல போய் பேசுகிறாரு அப்படின்னு நான் சொல்ல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அப்படிங்கிறது முதற்கொண்டு இங்கே கூட்டம் நடந்துச்சு, இங்கே மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு, இது எல்லாமே என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு தான் தாவேக்கையிலேருந்து தகவல் வரும். இப்போ மற்ற கட்சியில் வந்து ஆத்தென்டிக்காக வருதில்ல, ஒரு பெரிய கட்சியாக இருக்கட்டும், திமுக அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை சின்ன கட்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு கட்சியில் ஏன் இதே டிவிக்கே விட ஒரிஜினல் டிவிக்கே சொல்கிறேனே, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்க வேல்முருகன், இது அவர் சட்டமன்றத்தில் எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. பேசின ஒன்றுமே எல்லா பத்திரிகைக்கும் அனுப்புவார். அதே போல் மீடியாவுக்கு, டிவிக்கு, அதே போல் இன்றைக்கும் இந்த எலெக்ஷனில் எல்லா தொகுதியும் நிற்கிறாங்க. அதை செய்திகளை நீங்கள் வெளியிடுறீங்க இல்லைங்கிறதுலாம் கிடையாது. இங்கே கூட்டம் நடக்குது, இங்கே பொதுக்குழு கூட்டம் நடக்குது, சரி இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இது எதையுமே முறையாக பண்ணாதது வந்து தேவைக்க. அதனால் இந்த பட்டியலும் அங்கேருந்து வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த முதல் தலைப்பை விட 2வது தலைப்பு வந்து சீரியஸான விவாதத்துக்குரியது. ஏன்னா முதல் தலைப்புன்றது இப்போ நம்ம நண்பரே சொன்னார், எல்லாம் வந்துச்சு சமூக வலைத்தளத்தில், என்னன்னே தெரியல, அவர் துபாய் போகிறாரு நம்பிக்கையோடு போடுற மாதிரி, அமைச்சரவை பட்டியல் போடுற மாதிரினா இது யார் போட்டால் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி தான் சமூக வலைத்தளத்தில் அந்த ஆதரவு தெரிவிக்கிற விஷயங்களும் அது யார் போட்டால் என்ன ஏதுன்னு பெரிய அளவில் நம்பகத்தன்மை நம்ம தெரியாது, அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றது. ஆனால் 2வது விஷயம்தான் விவாதிக்கப்பட வேண்டிய என்னன்னா, ஓவர் நைட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா, இது வந்து விவாதிக்கப்பட வேண்டியது. உண்மைதான், பேசலாம் சார். இல்லை, அதை நம்ம வந்து பின்னாடி தான் விவாதிக்கணும். உண்மை. ஆனால் டுமில் குப்பம் வவ்வாலு பேர் அமைச்சரவை பட்டியலில் இல்லைங்கிறதையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக மே 4ஆம் தேதி எல்லாம் வரப்போகுது. இன்றைக்கான விஷயம் என்னன்னா, பொது சிவில் சட்டத்தை மோடி கொண்டு வருவன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதுதான் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒன்று. அடுத்தது வந்து என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தர்மாதிகாரி வந்து மனுஸ்மிருதியை வந்து சட்ட மாணவர்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. மனுஸ்மிருதி வந்து எவ்வளவு ஆபத்துங்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த சட்டம் வந்தது. இந்த 2 விஷயங்களுக்கும் இந்த நம்ம மேட்டரோட கனெக்ட் பண்ணால் விஜய் குரல் கொடுக்கட்டும்னு சொல்லி இதோட சேர்த்து இதை கனெக்ட் பண்ணுறேன்.